அறிவு வளர்க்கும் ஆத்திச்சூடி கதைகளில் இன்றைய தலைப்பு இயல்வது கரவேல். கையில் உள்ளதை கொடாமல் ஒழிக்காதே என்பது இதன் கருத்து. பிச்சை என்று கேட்ட ஒரு பிச்சைக்காரனுக்கு கையில் உள்ள பொருளை இல்லை என்று ஒழிக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது இதனால் விளக்கப்பட்டது. இல்லை எண்ணாமல் கொடுக்கும் பெருமை உலகத்தில் அழியாமல் நிலை பெறும். முற்காலத்தில் ஏற்பகை நாயனார் என்ற பெயருடைய ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் சிவனடியார்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை எண்ணாமல் கொடுப்பவர். இப்படி இடைவிடாமல் கொடுத்து கைப்பொருள் முழுவதையும் இழந்து மிகுந்த வறுமையை அடைந்தார். அப்பொழுது கடவுள் அவருடைய மனவன்மையை பரிசோதிக்க ஒரு சைவ வேதியனை போல் வேடம் பூண்டு ஏற்பகையார் முன் தோன்றினார். அப்பரமசிவ பக்தர் எதிர்வந்து அவரை தொழுது, ஐயரே, எளியேன் மேற் கருணை கூர்ந்து இவ்வளவு தூரம் வந்தது என் தவப்பயனே. என்னால் இயன்றது எதுவாயனும் உங்களுடையதே என்று இனிய மொழி கூறினார். வந்த வேதியர் புன்னகை செய்து அவரை நோக்கி, பக்தரே, உம்மிடத்தில் உள்ள ஒரு பொருளை வேண்டி வந்தேன், அதை எனக்கு தர வேண்டும் என்றனர். இதை கேட்ட ஏற்பகையார், சுவாமி, தாங்கள் விரும்பிய பொருள் என்னிடத்துள்ளதாயின் நானே பாகியவான், தவறாமல் தருகிறேன் என்று வாக்களித்தனர். வேதியர், ஐயா, உம்முடைய மனைவியை எனக்கு அளிக்க வேண்டும் என்றனர். உடனே ஏற்பகையார் பெருமகிழ்ச்சி அடைந்து தன் மனைவியை அந்த வேதியருக்கு கொடுத்ததும் அன்றி உலகத்தார் எவரும் ஒப்புக்கொள்ளத்தகாத இச்செய்கைக்காக கோபம் கொண்டெழுந்த தன் சுற்றத்தார்களால் அந்த மறையவனுக்கு ஒருவிதமான இடையூறும் உண்டாகா வண்ணம் காப்பாற்றி வழி அனுப்பினார். பெருங்கருணை பெருமானாகிய கடவுள் ஏற்பகை நாயனார் எதிரில் கண்காணத் தோன்றி நின்று பல வரங்களையும் அருளாசிகளையும் அவருக்கு அளித்தார். சர் பிலிப் சிட்னி என்ற பெயருடைய ஆங்கில போர் வீரர் ஒருவர் இருந்தார். அவர் தன் பகைவரோடு போர் செய்த காலத்தில் குண்டு பட்டு மரண காயமடைந்து கீழே விழுந்து விட்டார். மிகுந்த களைப்பால் அவருக்கு அளவிறந்த தண்ணீர் வேட்கை உண்டாயிற்று. அதனை தீர்க்கும் பொருட்டு அவருடைய படை வீரர்களுள் சில பல இடங்களிலும் தண்ணீர் தேடியும் காணாமல் கடைசியில் நெடுந்தூரத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீர் ஒரு சிறு கிண்ணத்தில் கொண்டு வந்தனர். அவர் அந்த நீரை அருந்த போகும் சமயத்தில் அருகே படுகாயப்பட்டு கிடக்கும் ஒரு சேனை வீரன் அந்த நீர் கிண்ணத்தை மிக்க ஆவலோடு பார்ப்பதை கண்டனர். உடனே மரண அவஸ்தையில் கிடக்கும் சர் பிலிப் சிட்னி தன்னுடைய தாகத்தை பொருட்படுத்தாமல் அப்போர் வீரனுக்கு அந்நீரை கொடுக்க உத்தரவிட்டார். தன்னால் இயன்றதை ஒழியாமல் உதவிய இவருடைய பெருமை எக்காலத்திலும் இவ்வுலகத்தில் நிலை பெற்று நிற்கும் என்பதற்கு ஐயமில்லை. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.